தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரமும் ஆகாரமும் உடன் உண்பவர்கள். இதை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் என்று ஞாபகம் வருகிறது. ஆகாரத்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பற்றி சொல்லும்போது அதை சமைத்தவர்கள், பரிமாறுகிறவர்கள் ஆகிய 2 பேரோடு கூட சாப்பிடுகிறவர்களையும் சொல்லியிருக்க வேண்டும். போஜனம் பண்ணும்போது நம்மோடு சாப்பிடுகிறவர்களுடைய குண தோஷங்களின் பரமாணுக்களும் நாம் சாப்பிடும் அன்னத்தில் ஓரளவுக்கு சேர்கிறது. பரமசுத்தமாக இருக்கப்பட்டவர்களை பங்கி பாவனர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது அவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே அந்த பங்கியை சுத்தப்படுத்தி விடுகிறார்களாம். அவர்களோடு நாம் போஜனம் பண்ணினால் அந்த ஆகாரம் உள்ளே போய் நம் மனசை தூயதாக்கும். இதே மாதிரி பங்கி தூஷகர்களை பற்றியும் சொல்லி இருக்கிறது. ரொம்பவும் தோஷமுள்ள இவர்கள் உட்கார்ந்திருப்பதாலேயே பந்தி முழுதும் அசுத்தி ஆகிவிடுகிறதாம். இது மட்டும் இல்லை, சைவ போஜனமே பண்ண வேண்டிய ஜாதிக்காரன் அசைவ போஜனம் அனுமதிக்கப்பட்ட ஜாதியாருடன் சேர்ந்து சாப்பிட்டால் என்ன ஆகும்? அந்நிய பதார்த்தத்தில் இவனுக்கு ஒரு ஆசை உண்டானாலும் உண்டாகக்கூடும் அல்லவா? நியமம் தப்ப இடம் உண்டாகிவிடும் அல்லவா? சம பங்கியில் சமத்துவம் கொண்டு வருவதாக சொல்லிக்கொண்டு கிழங்கையும் பழத்தையும் தின்று கொண்டு கிடக்க வேண்டிய ஒரு சந்நியாசியை முள்ளங்கி வெங்காய வாசனை சபலப்படுத்துகிற போது பங்கியில் கொண்டு உட்கார்த்தி வைத்தால் அவனுடைய பெரிய லட்சியத்துக்கே அல்லவா ஹானி வந்துவிடும். இம்மாதிரி ஒரு ஜாதிக்காரன் அல்லது ஆசிரமக்காரனின் தர்மம் கெட்டு போவதால் பாதிக்கப்படுவது அவன் மட்டும் இல்லை. இதனால் அவன் செய்கிற காரியம் கெட்டு அவனால் சமூகத்துக்கு கிடைக்கிற நன்மையே போய்விடுகிறது என்பதை சீர்திருத்தக்காரர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். சம பங்கி ஹாஸ்டல்களின் காமன் மெஸ் கேன்டீனில் ஒரே சமையற்கட்டிலேயே சைவ பதார்த்தம் அசைவ பதார்த்தம் இரண்டையும் சமைத்து அந்த பரமாணுக்கள் கலப்பது என்றெல்லாம் பண்ணியிருப்பது எல்லாரையும் பக்குவ ஸ்திதியில் ஒரே போல் இறக்குகிற சமத்துவத்தை சாதித்திருக்கிற அநேக சீர்திருத்தங்களில் ஒன்றாகத்தான் ஆகும். கேட்டால் இப்படியெல்லாம் சீர்திருத்தம் பண்ணினால்தான் ஒற்றுமை உண்டாகும் என்கிறார்கள். எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. எல்லாரையும் சேர உட்கார வைத்து நியமமில்லாத ஆகாராதிகளை போட்டுவிட்டால் ஒற்றுமை உண்டாகிவிடும் என்பதை கேட்க, உலகத்தின் எல்லா தேசங்களையும் யுத்தத்தில் இழுத்துவிட்டு ஜன சமுதாயத்துக்கே பெரிய சேதம் விளைவித்த வேர்ல்டு வாருக்கு காரணமாயிருந்த இராஜாங்கங்களெல்லாம் யுத்த பிரகடனம் செய்ததற்கு முதல் நாள் வரையில் பரஸ்பரம் விருந்து கொடுத்து கொண்டு இவருக்கு அவர் டோஸ்ட், அவருக்கு இவர் டோஸ்ட் என்று சேர்ந்து சாப்பிட்டு விட்டுத்தான் மறுநாளே ஒருத்தர் தேசத்தை இன்னொருத்தர் நாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். இராணுவம், சிவிலியன் பாப்புலேஷன் என்ற வியவஸ்தை இல்லாமலே. அப்படியும் ஒற்றுமை சகபோஜனத்தால் வந்துவிடும் என்று உபதேசம் செய்கிறார்கள். ஏதோ தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அல்ப திருப்திக்காகவே இப்போது நடக்கும் இந்த தேக் கச்சேரிகளும் சிற்றுண்டி விருந்துகளும் கலப்பு போஜனங்களும் பிரயோஜனப்படுகின்றனவே தவிர இதனால் ஒற்றுமையோ சௌஜன்யமோ உண்டாகிவிடவில்லை என்பது இந்த புது பழக்கங்கள் நம் தேசத்தில் ஏற்பட்டு பல வருஷங்களாகி இன்னமும் தினம் தினம் சமூக சண்டைகள் ஜாஸ்தியாகிக் கொண்டுதான் இருக்கின்றன என்பதில் இருந்தே தெரிகிறது. பட்டம் பெறுவது மாதிரி ஸ்வய லாபத்தை உத்தேசித்து ஒரு ஏமாற்று வித்தையாகத்தான் இந்த விருந்து உபச்சாரங்கள் நடக்கின்றன. இதோடு போனால் கூட பரவாயில்லை. இந்த நவநாகரிக விருந்துகள் தர்ம நூல்களிலிருந்தும் வெகு தூரம் எட்டி போய் கொண்டிருப்பதால் ஆத்மார்த்தமாகவும் பெரிய நஷ்டத்தை உண்டாக்குகின்றன. சாஸ்வத ஒற்றுமைக்கு வழி சேர்ந்து உண்டு காட்டுவதல்ல, சேர்ந்து தொண்டு காட்டுவதே ஆகும். நான் பல சமயங்களில் சொன்னது போல ஜாதி என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் சகல ஜனங்களும் சேர்ந்து சகல ஜனங்களுக்குமான தொண்டுகளை செய்வதால் தான் ஒற்றுமை வளரும். இந்த பொது சேவை பரிசுத்தமாக நடக்க முடியாதபடி அதிலும் அரசியலை கொண்டு வந்து விட்டுவிட்டு ஆச்சார சாஸ்திரத்தை சேர்ந்த
ஆகாராதி விஷயங்களில் அரசியல் அபேதவாதங்களை கலந்து தர்மங்கள் கெடும்படி செய்து வருகிறார்கள். அவனவன் தானே சமைத்துக் கொள்வதோடு சாப்பிடும் போதும் பிறரின் பரமாணு எதுவும் சேராமல் தனியாகவே சாப்பிடுவது ஸ்லாக்கியம். ஸ்வயம்பாக்கம் பண்ணி கொள்கிறவர்களே சாப்பிடும் போது ஒருத்தருக்கு மேல் சேர்ந்தால் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கொண்டு நாக்கு சப்பலத்துக்கு இடம் கொடுக்க வேண்டி வரும். ஆகையால் தனித்தனியாய் பண்ணிக்கொள்வதை தனித்தனியாகவே சாப்பிட்டு கொள்ள வேண்டும். சமத்துவமும் சோசியலிசமும் வேறு துறைகளினால் ஏற்பட்டால் போதும். பொது சமையல் சமபந்தி என்று சீர்திருத்தம் பண்ணியதால் பிராணி ஹிம்சை தான் ஜாஸ்தியாயிருக்கிறது. தலைமுறை தத்துவமாக மரக்கறி உணவையே கடைபிடித்த பலர் நான் வெஜிடேரியன்கள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த சீர்திருத்தம் தான் காரணம். பகுகாலமாக நான் வெஜிடேரியன்களாகவே இருந்து வருகிற தேசங்களிலும் அங்கங்கே ஏதோ 10-20 பேர் கஷ்டப்பட்டு வெஜிடேரியன்ஸாக இருந்து கொண்டு வெஜிடேரியனிசத்தை பிரச்சாரப்படுத்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக எதை ஏற்படுத்த முயல்கிறார்களோ அது ஏற்கனவே நம்மிலே எத்தனையோ கோடி பேருக்கு பாரம்பரியமாக வந்திருந்தும் நாம் இருக்கிறதையும் அழித்துவிட்டு லோகத்துக்கே வழிகாட்டியாக செய்கிற லாபத்தை நஷ்டப்படுத்தி சீர்திருத்தம் செய்கிறோம். மனுஷியர்களாக பிறந்தவர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸ் அந்தஸ்து என்கிறதை அதற்கு சம்பந்தமே இல்லாமல் சாப்பாட்டில் கொண்டு வந்து அதற்காக ஏற்படுத்துகிற சமத்துவத்துக்காக பசு பட்சிகளாக பிறந்த அநேக ஜந்துக்கள் உயிரையே இழக்கும்படி பண்ணி வருகிறார்கள். காந்தியத்தில் இந்த சமத்துவம் அந்த ஹிம்சை இரண்டுமே இருக்கின்றன என்கிறார்கள். தானே தன் சாப்பாட்டை தயாரித்துக் கொள்வதில் உள்ள அநேக நல்ல பலன்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதிலே எதிர்பார்க்க முடியாத இன்னொரு பிரயோஜனத்தை சொல்கிறேன்.